லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தானியா, இனிமே இவள நீ அம்மான்னு கூப்பிட கூடாது, சர்வன்ட்னு தான் கூப்பிடணும். நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், அம்மான்னு தான் சொல்லுவேன். தானியா, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். இவள நீ இனிமே சர்வன்ட்னு தான் கூப்பிடணும். முடியாது, நான் இவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். எப்படி அவ சொல்லிட்டு போறான்னு இதையெல்லாம் நீங்க ஆரம்பத்துல இருந்தே கண்டிச்சிருந்திருக்கணும். நீங்க கண்டுக்காம விட்டதுனாலதான் இதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. நாகு, அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னா புரியுமா என்ன? என்னமோ நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆயிட்டே இருக்க. போம்மா, போய் வேலையை பாரு போ. அட போன்னு சொல்றேன்ல. அம்மா அழுவாதம்மா. அம்மா, நம்ம பாட்டிக்கு ஏன் நம்மளை பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது? எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு நான் சோஃபாவில் உக்காந்ததுக்கு நீ அங்கெல்லாம் உட்காரக்கூடாது, தரையில தான் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க மம்மி. ஏன்னு கேட்டதுக்கு இது உங்கள் வீடு இல்லை, ஏதோ உங்கள் அப்பா கட்டின வீடு மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க மம்மி. என் அப்பா வீட்டில் தான் சோஃபாவில் உட்கார முடியுமா? சொல்லு மம்மி, நான் என் அப்பா வீட்டில் தான் உரிமையாக இருக்க முடியுமா? நீ இப்பயாவது சொல்லு, என் அப்பா யாரு? யோசிக்காதீங்க, சொல்லுங்க மம்மி. நீ சொன்னா நான் அங்கே போய் உரிமையா இருப்பேன்ல. அது என் வீடு தானே. நான் எங்கள் அப்பா வீட்டில் என்னை யாரும் சோஃபாவில் உட்காந்துருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே. அழாதீங்க மம்மி. இங்க இருக்கிறதுக்கு பதிலா பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? விக்ரம், அப்பா ரொம்ப தூரத்துல இருக்காங்க. இப்ப நாம அங்க போக முடியாது விக்ரம். பரவாயில்ல மம்மி, தூரமா இருந்தாலும் நம்ம அப்பா வீட்டுக்கே போயிடலாம். நம்ம யார்கிட்டயும் திட்டு வாங்காம இருக்கலாம்ல. விக்ரம், இப்ப நாம இருக்கிற நிலைமையில எங்கேயுமே போக முடியாது. யாரு என்ன சொன்னாலும் அது தாங்கிக்கிட்ட இந்த வீட்ல தான் இருந்து காலத்தை கழிக்கணும். புரிஞ்சுக்கோ விக்ரம். ஏன் மம்மி இங்கே இருக்கணும்? எனக்கு அப்பா இருக்காங்கல்ல, எதுக்கு இங்கே இருக்கணும்? வா, நம்ம வீட்டுக்கே போவோம். ஏய், சும்மா இருக்க மாட்டேன். மம்மி ஒரு வாட்டி சொன்னா புரியாத உனக்கு? மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு விக்ரம், அம்மாவுக்கு எதை எப்ப செய்யணும்னு நல்லா தெரியும். நம்மள பிடிக்காதவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ அதை காதுல வாங்கிக்கிட்டு வாங்காத மாதிரி போயிடணும். படிக்கிறதுல மட்டும்தான் நீ இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சரி சரி, நீ ஸ்கூலுக்கு கிளம்ப டைம் ஆச்சு, ரெடி ஆகு போ. நீ அழாம இருப்பல. நான் அழமாட்டேன். சரி. சூப்பர், வெரி குட். இப்பதான் பாக்குறதுக்கு டிரைவர் மாதிரி அம்சமா இருக்க. இதுக்காக தான் நான் இந்த யூனிஃபார்மையே வாங்கி கொடுத்தேன். இனிமே உன்னை யாரும் முதலாளின்னு நினைச்சுக்க மாட்டாங்கல்ல? அப்சல்யூட்லி மேடம். ஏய் மேடம் சாரி மேடம், இது எல்லாத்துக்குமே நீங்க தான் மேடம் காரணம். மேடம் மேடம் மேடம், ஆனா அதுக்காக நீங்க பெருமளம் பட்டுக்காதீங்க. உங்களுக்கு வேணா இந்த டிரைவர் வேலை கேவலமானதா தெரியலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிரைவரும் ஒவ்வொரு ஹீரோ தான். காரு, பஸ், வேனு, லாரி, ஆட்டோன்னு விடிய விடிய கண் முழிச்சு தன்னை நம்பி வர்றவங்கள பத்திரமா வீடு போய் சேர்க்கணும்னு உழைக்கிற ஒரே இனம் அது டிரைவர் இனம் மட்டும்தான். சோ அந்த டிரைவர் வேலை பார்க்கறதுல எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஏய், உன் பெருமை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காரை நல்லா தொடச்சு க்ளீன் பண்ணு. சரிங்க மேடம், க்ளீன் பண்ணிடுறேன். ஆ. மேடம் மேடம், ஆ? அப்புறம் இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி சூப்பரா இன்னொரு செட் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தீங்கன்னா நானும் அப்படியே ரெகுலரா மாத்தி மாத்தி போட்டுப்பேன். ஏன்னா ஒரே யூனிஃபார்ம் டெய்லி போட்டிருந்தானா கொஞ்சம் அழுக்காயிடும் மேடம், அவ்வளவுதான். சரி சரி, பார்க்கலாம். நீ ஒழுங்கா இருக்கணும். ஓகே மேடம், தேங்க்யூ. ஹாய். என்ன இது கெட்டப்பு? யார் உன்னை இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வர சொன்னது? மாமாவா இல்ல பாட்டி சொன்னாங்களா? ஏய், அதெல்லாம் இல்லைங்க, நானே தான் போட்டு வந்தேன். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி Dress போட்டு வர ஆளே இல்ல நீ. இரு, நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. மாமா, பாட்டி. ஏய் ஏய் இருங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு கத்தி கூப்பாடு போடுறீங்க? இப்ப நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? அவங்க கிட்ட விசாரிச்சா யார் உங்களை இந்த மாதிரி சொன்னாங்கன்றது தெரிஞ்சிரும். வாங்க. ஏய் தென்மொழி, வாங்க நீங்க. பாட்டி சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மாமா, இங்க விடுங்க ப்ளீஸ். வாங்க. மாமா, ஐயோ, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க. மித்ராக்கா, எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஏய், என்ன தேன்மொழி, என்ன ஏன் கத்துற? தேனே, எதுக்கு இப்ப காது கிழிய கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க. இப்படிதான் இருக்கணும்னு இவருக்கு யார் ஆர்டர் போட்டது? நாங்க எதுவும் சொல்லியேத்தேனு. வினய், யார் உங்களை இப்படி யூனிஃபார்ம் போட்டு வர சொன்னது? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, யாரும் சொல்லுங்க, நான் தான் போட்டு வந்தேன். ஒரு டிரைவர் யூனிஃபார்ம் போட்டு வரதுல அப்படி என்ன சார் தப்பு இருக்கு? ஏன் இப்படி என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்லப்பா, உன்னை யாரும் டிரைவராவே பார்க்கல, எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த யூனிஃபார்ம் எல்லாம் எதுக்கு? இந்த பாரு, நீ எப்பவும் போலவே வரலாம். மா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் நான் பசங்களை ஸ்கூலுக்குலாம் கூட்டிட்டு போறேன்ல, அங்க உள்ள செக்யூரிட்டிங்கெல்லாம் என்ன ஒவ்வொரு டைமே என்கொயரி பண்ணிட்டே இருக்காங்கம்மா. நான் இப்போ இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டேன்னா எனக்கு என்கொயரி தேவையில்ல. இப்போ என்ன பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? இவரு பசங்களை ஸ்கூல்ல விட வந்த டிரைவர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது.
நார்மல் காஸ்டியூம்ல எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. இப்படி யூனிஃபார்ம் போட்டு வந்து எனக்கு இது பிடிக்கவே இல்லை வினய். இது உனக்கு பிடிக்கலன்னா என்னமா? தம்பி சொல்ற காரணம் நியாயமா தானே இருக்கு. இந்த ட்ரெஸ்லயே அவன் வந்துட்டு போகட்டும். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? சரிப்பா, இது உன்னோட இஷ்டம். நீ எந்த ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னு நினைக்கிறியோ அதையே போட்டுட்டு வரலாம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரி போங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்க. கார்த்தி, மா. நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்புப்பா. நான் போய் கிளம்புறேன். ம். போ. ஐயோ. என்ன சீன் கிரியேட் பண்றீங்களா? இங்க பாருங்க வினய், நீங்க என்னதான் வேஷம் போட்டுட்டு வந்தாலும் நான் என் முடிவை மாத்திக்க போறதில்ல. இவர் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல டிரைவர் வேஷம் போட்டுட்டு வந்து நின்னா அப்படியே அதை பார்த்து நான் ஃபீல் பண்ணி மனசு மாறிடுவேன். இதானே உங்க பிளானு? இதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. சிரிக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. என் பேத்தி கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அவ சாப்பிடுற அதே சாப்பாட்ட உன் பையனும் சாப்பிட்டா 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. பரவாயில்லையே, வெரி குட். இப்படிதான் சொன்னது கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கணும், சரியா? இங்க பாரு, நீயும் சரி அந்த கார் டிரைவரும் சரி யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவனும் ஒன்ன மாதிரி தான். நான் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து இத போட்டுட்டு வரணும்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் இன்னைக்கு யூனிஃபார்மோட தான் வந்தான். வெளியில யார்கிட்டயும் நான் தான் சொன்னேன்னு அவன் சொல்லவே இல்ல. அந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் புத்தி உள்ள பிள்ளைங்க தான். பின்ன உங்களுக்கு தெரியாதா நாம இருக்க வேண்டிய இடம் என்னன்னு? இந்த அம்மா தான் வினய யூனிஃபார்ம் போட சொன்னாங்களா? நாம வேற தேவையில்லாம எதேதோ பேசிட்டோமே. ச்சே. ஆமா, என்ன உன் பையனுக்கு சாப்பாடு கொண்டு போகல? பழசு மிச்சம் ஏதாவது இருக்குமே, அதை கொண்டு போக வேண்டியது தானே. சரி, நான் வேணா போட்டு தரட்டுமா? படிக்கிற பசங்களுக்கு பழைய சாப்பாடு போட்டோம்னா நல்ல படிப்பு வரும். ஏய், என்னடி முறைக்கிற? உன் பையன் வேலைக்காரி மகன் தானே? என்னவோ born with silver spoon பழைய சாப்பாடு சாப்பிட சொன்ன மாதிரி அப்படியே ரோஷம் பொத்துக்கிட்டு வருது உனக்கு. ஓசியில தங்கறதுக்கு இடம், ஓனர் சாப்பிடுற சாப்பாடு, ஓசியில பெரிய ஸ்கூல்ல படிப்பு. பொண்ண மாதிரி ராஜ வாழ்க்கைலாம் யாருக்கு கிடைக்கும்? என்னமோ பழைய சாப்பாடு சாப்பிட சொன்னா அப்படியே கோபம் வருது மகாராணிக்கு. இங்க பாருங்க, நான் வேலைக்காரி தான். என் பையன் வேலைக்காரியோட பையன் தான். இங்க இருந்து எதையும் எடுக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா என் பையன் என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ற உரிமை உங்களுக்கு இல்ல. அத முடிவு பண்ண வேண்டியது நான். ஏன் காசுல என் பையனுக்கு நான் மட்டன் பிரியாணி கூட வாங்கி கொடுப்பேன். அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது.
வாய் கொழுப்பு அதிகம். 10 பைசாக்கு வழி இல்லைனாலும் இவளுக்கு வாய் கொஞ்சம் நீளம்தான். இருக்குடி, இருக்கு உனக்கு. ஏன் நீங்க மட்டும் யூனிஃபார்ம் போட்டு வரீங்களா? அங்கிள் நான் போடக்கூடாதா என்ன? சரி, அங்கிளுக்கு யூனிஃபார்ம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லாவே இல்ல அங்கிள். நீங்க யூனிஃபார்ம் இல்லனாதான் அழகா இருப்பீங்க. என்னங்க விக்ரம், தானியா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, உண்மையா? ஆமா அங்கிள், எனக்கு இந்த யூனிஃபார்ம் பிடிக்கவே இல்ல. உங்க 2 பேரையும் நம்ப முடியாது. நான் மித்ரா மேடம் கிட்ட கேட்டுக்கிறேன். மித்ரா, இந்த யூனிஃபார்ம் எனக்கு எப்படி இருக்கு? சாரி, இந்த யூனிஃபார்ம் அந்த அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு உங்களை ஏதேதோ சொல்லி திட்டிட்டேன். பரவாயில்ல மித்ரா, நீ திட்டுறதெல்லாம் எனக்கு புதுசா என்ன? ஆனா ஒண்ணு, நான் உன்னை கவனிச்சுட்டு வர்றதுல உனக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ இப்பெல்லாம் அடிக்கடி என்கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? சரி சரி, முறைக்காதீங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வந்து சீக்கிரமா வண்டியில இருங்க. போலாம் போலாம் போங்க. இருடா, இரு இரு. எங்கடா போற? என்னவோ உங்க அப்பா வீட்டு கார் மாதிரி அப்படியே ஏற போற. பெட்ரோல் விக்கிற விலைக்கு நீ கார்ல தான் ஸ்கூலுக்கு போணுமா? நீ நடந்தே போடா. விக்ரம், இத பாரு, நீ எல்லாம் காரை தொடுறதே பெரிய விஷயம். இதுல என் பேத்திக்கு சரிக்கு சமமா சொகுசு கார்ல போய் இறங்கணும்னு நினைக்கிறியா?